இந்த செங்கோட்டையன் கூட தொலைபேசியில கட்சி விட்டு எடுத்தவுடன் இந்த இடத்துல பேசினார். மாப்பிள்ள என்னையும் குத்திட்டாங்க. எங்களுக்குள்ள உறவு மாமன் மச்சான் உறவு தான். அந்த அளவுக்கு இணக்கமாக நாங்கள் பழகுகிறோம். நான் வேறு கொள்கையோடு இருக்கலாம், அவர் வேறு கொள்கையோடு இருக்கலாம். அவரும் ஒரு தவறை செய்து விட்டார். காரணம் 500 கோடிக்கு படம் எடுத்த ஒரு தலைவரோட போய் சேர்ந்திருக்காரு. அந்த 500 கோடி படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கே நீ போராட முடியல. வக்கீல்ல இன்னைக்கு வந்து அந்த ஜனநாயகத்தை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட போற நீ படம் எடுத்த 500 கோடி போட்ட அந்த படத்தை நிறுத்தணும் யாரு? மேல இருக்கிற அப்பன் மோடியினுடைய அரசாங்கம். அந்த ஜனநாயகங்கிற படத்தை அப்பன் மோடி நிறுத்திருக்கான். சென்சார் போர்டு நிறுத்திருக்கு. அவங்கிட்ட உன்னால போராட முடியுதா? உன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கே உன்னால போராட முடியலையே. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக முடியுமா? மிஸ்டர் விஜய், don't think Tamilians are ignorant of what is happening in the political arena. Mightiest people ஏமாற்றிவிடலாம் என்று நீங்கள் கருதாதீர்கள். திடீரென்று வந்துவிட்டு நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காரணமாக யாரிடத்திலே கேள்வி கேட்கிறார்? மிசாவை பார்த்த என் தலைவனை கேள்வி கேட்கலாமா? அரசியலிலே நாகரிகம் வேண்டாம்? அவருடைய தியாகம் உனக்கு தெரியுமா? இந்த இயக்கத்துடைய பெருமை தெரியுமா உனக்கு? 75 ஆண்டு காலம் இந்திய துணை கண்டத்திலே எந்த அரசியல் இயக்கங்களும் நீடித்து நிலைத்தது கிடையாது. ஒரு மாநில கட்சி இன்றைக்கு பல்வேறு புயலையும் சுனாமியும் சந்தித்து நீடித்து நிலைத்திருக்கிறத சாதாரண தொண்டனானவன், எவ்வளவு மொழி போர், எவ்வளவு இன உணர்வோடு இருக்கிறவன். தமிழ்நாடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்று சொன்னால் இந்த மொழியும் இனமும் அழிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு காப்பாற்றப்படுகிறது என்று சொன்னால் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். முன்னோர்களும் தான். இங்கே மொழி உணர்வு இருக்கும், இன உணர்வு இருக்கும். உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கிறது? நாற்காலி உணர்வு இருக்கிறது. முதலமைச்சர் பதவி வேண்டும் என்ற உணர்வை தவிர வேறு என்ன இருக்கிறது உங்களிடத்தில்? இந்த இனத்திற்கு போராடி இருப்பீர்களா? இந்த மொழிக்கு நீங்கள் போராடி இருப்பீர்களா? அரசியலில் நீங்கள் வர வேண்டும் கூடாது என்று நினைக்கிறவர்கள் அல்ல. ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கிற வாதம் எப்படிப்பட்ட வாதம்? உன்னுடைய படத்தை நிறுத்தி இருக்கிறான், அநியாயமாக நிறுத்தி இருக்கிறான். அவனை கேள்வி கேட்பதற்கு துப்புள்ளை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நியாயமா? மனசாட்சி இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். 40 பேர் மரணம் அடைந்தவன் ஒரு சாதாரண உணர்வை பெற்றிருக்கிறவன், மனித நேயம் இருக்கிறவன் என்ன நினைப்பான்? இன்றைக்கு மதியம் என்னுடைய தோழர் சேலத்தில் இருக்கிற முன்னாள் பகுதி செயலாளர் ஜெயவேல் இறந்து விட்டான் என்ற அந்த கேள்வி கேட்டவுடன் நானும் அண்ணனும் ஓடோடி போய் அவனுக்கு மலர்களை வைக்கிறேனே. இன்றைக்கு ஓடுகிறாயே 41 உயிர் உனக்காக அந்த விசிலடித்த கூட்டம் இறந்தும் கூட வேடிக்கை பார்த்தார். இதுதான் உன்னுடைய தன்மை. நாங்கள் அரசியல் பேச வரவில்லை, பேசக்கூடாது என்றுதான் நினைத்தோம். ஆனால் இது என்ன தமிழர் பண்பாடா? நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல செத்து போச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கோம். தேடும் 47 பேர் குற்றியின் குறையில் நாங்கள் செத்து துடித்து செத்து இருக்கிறாங்க. உன்னுடைய கையாளாக காலை 8 மணிக்கு வருகிறேன் என்று நாளை 8 மணிக்கு வந்து அந்த அத்துணை சம்பவங்களும் இன்றைக்கு நீதிமன்ற நீதி விசாரணையில புலனாய்வு விசாரணை சிபிஐ விசாரணையில் இருக்கிறது. நான் உள்ளே போக விரும்பவில்லை.